பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை வேளையிலே உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மறைவான மன்னா நிகழ்ச்சியிலே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை இங்கே பேசுகிறார். அவர் என்ன செய்திருக்கிறார் நமக்காக? இந்த நாளின் வார்த்தையின்படி அவர் நம்மை ஸ்தாபித்தது முதற்கொண்டு அவர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். நமக்கென்று திட்டமிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் வரிசைப்படுத்தி அதை கொடுக்கிறார். 3 காரியங்களை இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவதாக, அவரை அறிந்த நமக்கு அவர் காரியங்களை வரவழைக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வரவழைக்கிறார். எப்படி? வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக வரவழைக்கிற நம்முடைய தேவன் உங்களுக்கானதை அவர் உருவாக்கி, உங்களுக்கானதை அவர் வரவழைத்து, உங்கள் கண்கள் காண, உங்கள் கைகள் தொட அவர் உதவி செய்கிறார். ஒரு நாளில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முடியும் மட்டும் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய ஊழியத்திற்காக அவர் என்னென்னவெல்லாம் அவர் திட்டமிட்டிருக்கிறாரோ அவைகளை வரவழைத்து வரிசைப்படுத்தி உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அதை கொண்டு வந்து ஏற்ற வேளையிலே அவர் நிறுத்துகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆபிரகாமுக்காக ஈசாக்கை அவர் அழைத்து வருவதற்கு 1 ஆண்டு காலம்தான் ஆனது. ஆனால் அதை ஆபிரகாம் பார்ப்பதற்கு 24 ஆண்டுகள் அவனை உருவாக்கினார். நாமும் இந்த காலவேளையிலே கர்த்தருடைய கரத்திலே நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, என்னை நீர் முற்றிலும் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் சீக்கிரமாய் நம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய கரத்திலே ஆயத்தப்படுத்துவதற்கு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கானதை அழைத்து வரிசை வரிசையாக நிறுத்தி நம்மை மகிழச் செய்வாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த காலவேளையிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உண்டு பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணத்தக்கதாக எங்கள் கண்களை கர்த்தர் திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு அருமையான வார்த்தை நீர் தந்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் வரவழைத்து வரிசைப்படுத்தி இந்தந்த நாளிலே இந்தந்த காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் பரமபிதா எங்கள் மீது வைத்திருக்கிற அக்கறைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தாகத்தோடு வாஞ்சையோடு உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நாளும் இனிய நாளாய், மகிழ்ச்சியின் நாளாய் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you.